ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் இரு உருவங்களில் எதற்காக ஒன்றை தொடச் சொன்னேன் தெரியுமா? என் இரு உருவமுமே உனக்கான நல்லதையும் உனக்கான வெற்றியையும் செய்வதற்காக தான் உன் கண்களில் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ முதலில் எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்பதை பார்ப்பதற்காக நானும் ஆசையோடு காத்திருந்தேன். உனக்கு வெற்றி தேவையா அல்லது மகிழ்ச்சி தேவையா என்பதை இப்போது நீ தொட்டதன் மூலமாக நான் உணர்ந்து கொண்டு விட்டேன். இந்த இரண்டில் எதை தொட்டிருந்தாலும் நிச்சயம் அதன் மூலமாக உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை நான் ஏற்கனவே உறுதி செய்து விட்டேன் என் செல்லமே. இப்போது என் உருவத்தை தொட்டதன் பலனாக அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் சொல்லட்டுமா? இப்போது வேண்டுமானால் உன் வாழ்க்கை என்பது கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் சூழ்ந்ததாக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நடக்கப் போவது எல்லாம் மிகவும் அற்புதமானதாகவும் அழகானதாகவும் சந்தோஷத்தை கொடுப்பதாகவும் மட்டுமே இருக்கப் போகிறது. இத்தனை நாட்களாய் உன் அருகில் இருந்தும் கூட ஒரு சில உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள் தானே? அவர்களை எப்படி கையாளுவது, அவர்களை எப்படி நம் வழிக்கு கொண்டு வருவது, அவர்களுக்கு எப்படி என் அன்பையும் பாசத்தையும் அருமையையும் உணர வைப்பது என புரியாமல் நீயும் தவித்து கொண்டே இருந்தாயல்லவா? அதை தவிர அவர்கள் வேண்டுமென்றே அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொண்டு உன்னையும் மிகவும் கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி விட்டார்கள். எனது அன்பு குழந்தையே, இங்கு எதுவுமே உன்னுடையதும் கிடையாது, அவர்களுடையதும் கிடையாது. எல்லாமே அவரவர் கர்ம வினைக்கேற்பதான் அவர்களது செயலாக மாறியிருக்கிறது. நீ நல்லது செய்து நன்மையை ஏற்படுத்தி கொண்டதால் அப்பாவி பிள்ளையாக வெற்றியை பெறப்போகிற பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்கள் தவறு செய்து தீவினையை பெற்றதால் இப்போது கர்ம வினையின் காரணமாக எல்லா தவறுகளையும் செய்து கொண்டு பாவத்தை பெறுவதற்கும் தயாராகிவிட்டார்கள். உன் வாழ்வில் இருக்கும் மாயைகளையெல்லாம் நான் விலக்கி வைக்கிறேன். உனக்கு கெடுதல் செய்தவர்களும் கெட்டது நினைப்பவர்களும் அவர்கள் தவறை புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து இனிமேல் உனக்கு எப்போதும் நன்மை செய்யும்படி நான் செய்ய போகிறேன். மனதிற்குள் எப்போதும் இந்த வராகி அம்மாவை பற்றிய சிந்தனையை வைத்துக்கொள். இனிமேல் உன் வாழ்வில் எந்த துன்பங்களும் வராமல் இறுதி வரை உன் வாழ்க்கைக்கு நான் துணையாய் இருக்கப் போகிறேன். உன் பிரச்சனை என்ன, உனது கஷ்டம் என்ன, உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்னவென எல்லாவற்றையும் என்னிடம் கூறிவிட்டாய் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக அதையே நினைத்து சிந்தனை செய்து கொண்டு மனதை வருத்தத்திலேயே உழல விட்டு கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் பொறுத்திரு. எல்லாவற்றையும் நான் சரி செய்து அம்மா தாயே நன்றி என நீ எனக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படி விஷயங்களை உனக்கு சிறப்பாய் சாதகமாய் முடித்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு ஆசை இருக்கிறது. உனக்கென ஒரு லட்சியத்தையும் நோக்கத்தையும் கூட வைத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கைக்கு நான் அர்த்தம் கொடுப்பேன் என் செல்லமே. பெரிய தோல்விகளை நான் உனக்கு கொடுத்துவிட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் உனக்கு துன்பத்தையும் வரவழைக்கிறேனே என நினைத்தாயா? நிச்சயமாக இல்லை. உன் வாழ்க்கை மூலமாக தான் நான் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்போது நீ தோல்வியை பெற்று இனிமேல் வெற்றியையும் பெறும்படி உன் வாழ்வில் நான் பல விஷயங்களை நகர்த்தி கொண்டுதானே இருக்கிறேன். எந்த காலத்திலும் நீ தோல்வியில் துவண்டு போகாமல் மனதைரியத்தோடு எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்ததால் இப்போது உனக்கான வெற்றியையும் நான் வரவழைக்கப் போகிறேன். உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த வராகி அம்மா இறுதி வரை உன் வாழ்நாளுக்கு துணையாகவும் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டலாகவும் இருக்கப் போகிறேன். உன் மூலமாக நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நிச்சயம் உனக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். அன்பான மனதில் இந்த வராகி அம்மாவுக்கு ஒரு இடம் தருவாயா? காலத்தின் சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு இப்போது நீ தவித்து கொண்டிருந்தாலும் கூடிய விரைவில் இதற்கான தீர்வை நான் கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நேர்மறை எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள நீ ஆரம்பித்து விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் வீசும் புயலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி யாரிடம் எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டுமென எல்லா விஷயங்களிலும் உனக்கு அனுபவத்தை நான் உருவாக்கப் போகிறேன். இனி ஞானமும் கல்வியும் வெற்றியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் துள்ளி திரியப் போகிறது. இனிமேல் நீ வாழ வேண்டிய மீதி வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான எல்லா உதவிகளையும் இந்த வராகி அம்மா நான் செய்து கொடுக்கிறேன். நீ கலங்காதே என் செல்லமே. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும்
நீ நினைத்தது போலவே நான் செய்து முடிப்பேன். என் கரங்களை பிடித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போகப் போகிறாய். சில மாதங்களுக்கு முன்பாக, சில நாட்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக கூட என் பிள்ளைகளிடம் பல விஷயங்களை கேட்டு அது நடக்காமல் காலதாமதம் ஆகிக் கொண்டிருப்பதைப் போல தெரிந்தாலும் இப்போது என்னுடைய பிள்ளைகள் எல்லாருடைய வேண்டுதலையும் நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன். நீ கேட்டதை நீயே கூட மறந்திருக்கலாம். ஆனால் உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் மறக்க மாட்டேன் என் செல்லமே. சில காலத்திற்கு முன்பாக நீ என்னிடம் ஒரு வேண்டுதல் வைத்து அதை இப்போதெல்லாம் நீ கேட்காமல் நிறுத்திவிட்டாய். நினைவிருந்தால் அது என்னவென என்னிடம் சொல் பார்க்கலாம். அது இப்போது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. அம்மா, தாயே, நன்றி என நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். பல நாட்களுக்கு முன்பாக நீ என்னிடம் கேட்ட விஷயத்தையும் இப்போது நித்தமும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உனது வேண்டுதல்களையும் கூட உனக்காக உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ தொலைத்த விஷயங்களெல்லாம் மீண்டும் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ உன் வாழ்வில் இழந்த விஷயங்களையும் உன்னிடம் இல்லாத விஷயங்களையும் பெறப்போகிறாய். அது பொருளாகவும் இருக்கலாம், உறவாகவும் இருக்கலாம், நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், அல்லது நீ தொலைத்த நிம்மதியாகவும் கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று வகையில் எப்படியும் நீ தொலைத்ததையெல்லாம் உன் கைகளில் நான் வரவழைப்பேன். தேவையில்லாமல் உனக்கு கெடுதல் செய்பவர்களை நீ திருத்திவிடலாம் என நினைக்காதே. ஏனெனில் இந்த கலியுக காலத்தில் யாராலும் யாரையும் திருத்த முடியாது. அவர்களே மனது வைத்து மனம் மாறி திருந்தினால்தான் உண்டு. அவர்களுக்கு தேவையான மனமாற்றத்தை உண்டாக்க இந்த வராகித்தாய் நான் இருக்கிறேன். கொஞ்சம் அமைதியாக பொறுத்திரு. உன் வீட்டிற்குள் வந்து நானே குடியேறி உனக்கு தேவையான சகல செல்வங்களையும் சந்தோஷங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கூட வாரி வழங்குவேன். அடுத்தவர்களை விட நீ சிறிதளவாது நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நிச்சயம் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த வராகியம்மா நான் உருவாக்கி கொடுக்கிறேன். தேவையில்லாமல் கவலைப்படாதே. நீ எதிர்பார்க்கும் வெற்றிகளும் சந்தோஷங்களும் நிச்சயம் உன் வாழ்வில் வந்து சேரும். நகர்ந்து போய்கொண்டே இருந்தால்தானே நதி அழகாக இருக்கும். அதே போல ஒரு இடத்திலேயே நிற்காமல் அசைந்து ஆடினால்தானே செடி கூட அழகாயிருக்கும். மனிதனும் அப்படித்தான். ஒரே விஷயத்திற்காக ஒரே இடத்தில் சோர்ந்து போய் நின்று விடாமல் முயன்று முயன்று முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவன்தான் மனிதன். முயன்றால் உன்னால் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும். ஏனெனில் உனக்கு துணையாய் இருப்பது இந்த வராகியம்மா நான் அல்லவா? நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. இனிமேல் உன் வாழ்வில் நல்லதுதான் நடக்கப் போகிறது. அதுவும் என் ஆசீர்வாதத்தோடு நீ என்னிடம் கேட்ட எல்லா உனது வேண்டுதல்களையும் அப்படியே உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். உன் விருப்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறிய மகிழ்ச்சியில் நீ ஆனந்த கண்ணீர் வடித்துக்கொண்டே எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். இந்த வராகியம்மா உனக்கு துணையாய் இருக்கும்போது இனி நீ கவலைப்படவே வேண்டாம். உன் விருப்பங்கள் எல்லாம் அழகாய் நிறைவேறும். உன் ஆசைகள் அத்தனையையும் உனக்காக நான் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை உன்வசமாய் நான் மாற்றி அமைப்பேன். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என உன் வாழ்க்கை மாறும்.